என்னப்பா சோகமா இருக்க? என்னாச்சு? ஒரு 12th முடிச்ச பொண்ணு அநியாயமா தற்கொலை பண்ணி செத்து போச்சுப்பா. மனசே சரியில்லை. ஏன்பா வாழ வேண்டிய வயசுல படிக்கிற பொண்ணு செத்து போச்சா? நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோன்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்து நம்ப வச்சு ஏமாத்தின இந்த திமுகவால என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்கி திணறி இந்த கொடூர முடிவு எடுத்திருக்கா அந்த பொண்ணு. அட பாவிங்களா, நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லி படிக்க வேண்டிய மாணவர்களை மூலச்செலவு செஞ்சது இப்படி அவங்க வாழ்க்கைய சீரழிக்கத்தானா? ஆட்சிக்கு வந்ததுமே முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு பொய் பேசி நூதனமா மாணவர்களை ஏமாத்தி அவங்கள குழப்பி லட்சக்கணக்கான மாணவர்களோட மருத்துவ கனவுல விளையாடி இருக்கு இந்த விடியா அரசு. அது மட்டுமா, ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கூட நீட் தேர்வை ரத்து பண்ண முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லாம கையெழுத்து இயக்கம், உண்ணாவிரதம் பண்ணு மக்களை இன்னும் ஏமாத்தி உருட்டி வாழுது இந்த திருட்டு திமுக. படிக்கிறவங்களையும் படிக்க விடாம பொய் நம்பிக்கை கொடுத்து தன்னோட சுயலாபத்துக்காக அவங்க தலைமுறையே சீரழிக்குது இந்த பொய் அரசு. தமிழக மாணவர்களோட மருத்துவ கனவை சுக்குநூறாக்கி அடுத்த உருட்டுக்கு தயாராகிற இந்த திமுகவை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகிட்டாங்க. நீட் ரகசியம் இருக்குன்னு சொல்லி விளம்பர மாடல் அரசு போட்ட அரசியல் நாடகத்துக்கு மக்கள் ரகசியமா முடிவுரை எழுதுற காலம் பக்கத்துல வந்துருச்சு.